அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். லூக்கா 1 அதிகாரம் 32வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு இறை மகனாக வந்தாலும் இறைமகன் அப்படின்ற அந்த போர்வையிலிருந்து விளங்கியவராய் ஏழை எளியவர்களோடு அடையாளப்படுத்தப்பட்டார். அவருடைய பிறப்பே அப்படிதான். அதாவது சின்ன எளிய குக்கு கிராமத்துல பிறக்கிறார், அதாவது பெத்லகேமில பிறக்கிறார். அது எவ்வளவோ மாட மாளிகைகள் இருந்தாலும் கடவுளுடைய தேர்ந்தெடுப்பு எப்படி இருக்கு பாருங்க, அது சொல்ல வர நான். அதாவது எளிய கிராமத்திலிருந்து அவரை தெரிவு செய்ய கடவுள் அங்க பிறக்க செய்கிறார். அது மட்டுமல்ல, அவர் குழந்தையாக பிறந்த உடனே அவருடைய ஆட்சி அதிகாரம், கடவுளுடைய மகன் அல்லவா, அந்த குழந்தை பச்சிலம் குழந்தை பிறக்குது. மிகப்பெரிய சர்வாதிகார ஆட்சி புரிகிற ஏரோதுக்கு பயம் வருது. யார் மேல? இந்த குழந்தை மேல. அப்போ இயேசு குழந்தை பிறப்பு பெரிய பெரிய ஆட்சியாளர்களுக்கெல்லாம், அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் வருது. அப்போ குழந்தை எங்கே இருக்கிறது, அரசன் எங்கே இருக்கிறார்? அப்படி என்றால் கடவுள் பாருங்க எவ்வளவு அந்த ஆற்றலாக வெளிப்பட்டிருக்கிறார். அப்போ அது மட்டுமல்ல, இந்த குழந்தை பிறருக்கு வளருது. இந்த குழந்தை இயேசு ஆண்டவர் பின்னாளிலே வாலிப வயது வரும்பொழுது பணிகளை செய்கிறார். கிராமங்கள் தோறும் அவர் பணி இருந்தது. சிட்டியில கிடையாது, நகரத்தில் அவருடைய பணிகள் கிடையாது. அவருடைய பெரிய பெரிய இடங்களில் அவர் புறக்கணிக்கப்படுகிறார். ஆனால் அன்பான மக்கள் வசிக்கிற இடம் கிராமங்கள். அவருடைய பணி முழுவதும் கிராமங்களில் தான் இருந்து. சிறைப்பட்டோருக்கு விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை, கர்த்தருடைய ஆண்டவருடைய அந்த நாளை குறித்து அங்க பிரசங்கம் பண்ணணும். இதுதான் அவருடைய பணியாக இருந்தது. ஊர்தோறும் நன்மை செய்தவராக போய்கொண்டே இருந்தார். எங்கேயுமே அவர் கூடாரம் அடித்து தங்கவில்லை, மாட மாளிகையிலே தங்கவில்லை. ஏழை எளிய மக்களோடே தன்னுடைய குடியிருப்பு அமைத்துக் கொண்டார். அவர்களுக்காகவே கடைசி வரை வாழ்ந்தவர். மக்கள் மீட்பு பெறுவதற்காக தன்னையே கொடுத்தார். அவர் ஒரு கட்டத்துல என்ன தெரியுமா சொல்றாரு, உங்களுடைய ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்களுடைய கால் அடிகளை கழுவுகிறேன் என்றால், உங்களுடைய பாதங்களை கழுவுகிறேன் என்று சொன்னால் நீங்களும் அது மாதிரி செய்யணும். நீங்க எவ்வளவு செய்யணும் அப்படின்றார். அவ கடவுள் அவருடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி மகனாக வந்து சாதாரணமா இருக்கிற ஒரு மீனவர்களுடைய பாதங்களை தொட்டு கழுவுகிறார். அப்போ இதுதாங்க ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப். இன்னைக்கு தலைமைத்துவத்தை பேசணும்ல, நல்ல லீடர் பேசணும்ல. இந்த மாதிரி எளிய மக்களுக்காக கிராமங்களிலே தங்க முடியுமா? ஏழை எளியவர்களோடு வாழ முடியுமா? ஏழை எளிய மக்களோட அடையாளம் காண முடியுமா? அல்லது பேச்சளவிலே சொல்லிட்டு செயல்பாட்டளவிலே கொண்டு செல்லாமல் தான் இன்னைக்கு பல நேரங்களில் நாம் இருக்கிறோம். அப்போ நம்முடைய வாக்குறுதிகள் வேற மாதிரி தானே போயிட்டு இருக்கு. அப்போ ஆண்டவர் அந்த சீடருடைய பாதங்களை கழுவும். அதால நாமளா சீடருடைய பாதங்களை கழுவணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அதாவது அவர் தன்னை தாழ்த்துறார். அந்த தாழ்மை இருக்க வேண்டும். தன்னோடு இருக்கிறவர்கள், தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய சீடர்கள், இவர்களுடைய பாதங்களை கழுவது என்பது தம்மை அந்த அளவுக்கு தம்மை தாழ்த்தி இருக்கிறார். இந்த தாழ்மை தான் ஒவ்வொரு லீடருக்கும் இருக்கணும். இதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் ஒரு சிறந்த ஒரு லீடராக இருந்து, ஒரு தலைவராக இருந்து அவர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார், சொல்லி கொடுத்து இருக்கிறார். அப்ப அவர் சொல்லி கொடுத்து அந்த கற்பித்தலை நாம் உள்வாங்கி அவருடைய பணிகளை செய்கிற நாம அவருக்கான அந்த பணிகளை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து தான் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கிறார். கிராமங்கள் தோறும் நம்ம பணியாற்றணும். ஏழை எளிய மக்களோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுக்காகவே நம்ம குரல் எழுப்புகிறவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய மேன்மைகள், நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய அரசியல் ரீதி எல்லாவற்றையும் திறந்து விட்டு இயேசுவுக்காக வெறுமையாக்கப்பட வேண்டும். கடைசியா என்ன செய்யறார் தெரியுமா? தம்முடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். ஒரு நல்ல லீடர் என்ன செய்யணும்னா, தன்னுடைய மந்தைகளுக்காக, தன்னை நம்பி இருக்கிறவர்களுக்காக, தன்னுடைய உடன் விசுவாசிகளுக்காக தன்னையே கையளிக்கிறவராக, தன்னுடைய உயிரை கொடுப்பவராக, ரத்தம் சிந்துகிறவராக இருக்க வேண்டும். எவர் ஒருவர் பிறருக்காக ரத்தம் சிந்துகிறாரோ, அந்த அளவுக்கு வருந்துகிறாரோ, கண்ணீர் விடுகிறாரோ, ஏழைகள் மேல கரிசனை கொள்கிறாரோ, அவர்தான் சிறந்த தலைவர் என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி காட்டி வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக வைத்து நாம வாழ்வோமா? நம்முடைய பணிகள் சிறக்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.